காவலர்களால் பாதிப்புக்கு உள்ளான நபர்கள் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு நினைச்சிட்டு சில நேரங்கள்ல புகார் மனு எழுதுவாங்க. அந்த புகார் மனு எழுதும் போது அதை எப்படி எழுதணும், என்ன பண்ணணும் தெரியாது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காணொளி வாயிலாக சில விடயங்களை நான் பதிவு செய்யறேன். இந்த காவல்துறை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த காவலர்களால் பாதிப்புக்கு உள்ளான நபர்கள், மனித உரிமை மீறலுக்கு உட்பட்ட நபர்கள், நீங்கள் புகார் மனு எழுதும் போது, பிராது மனுக்கள் எழுதும் போது சில விடயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன் எழுதுறோம், இந்த புகார் மனு ஏன் எழுதுறோம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கும். அடுத்து எப்படி எழுதுறோம், இந்த புகார் மனு எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறத நீங்க கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவதாக எதற்காக எழுதுறோம், இந்த புகார் மனுவை எதற்காக எழுதுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்பட்ட பாதிப்புக்கு ரெமிடி தேடி எழுதுறோமா, இல்ல அந்த காவலர்களுக்கு தண்டனை வேண்டும் சொல்லி எழுதுறோமா என்பதை எதற்காக எழுதுறோம்ங்கிறதுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான்காவதாக எங்கு புகார் அளிக்க போறோம். இந்த 4 கேள்விகள் உங்கள் மனதில் இருந்து அதன் வெளிப்பாடாக ஒரு புகார் மனுவை எழுதுனீங்கன்னா 100% அந்த வழக்கில் நீங்க ஜெயிச்சிடலாம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஏன் எழுதுறோம் அப்படின்னா, நம்மளை ஒருத்தர் அடிச்சிருக்காரு, துன்புறுத்திருக்காரு, நம்ம மீது மனித உரிமை மீறல்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அவருக்கு தண்டனை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகார் மனுவை நம்ம எழுதுறோம். ரெண்டாவது எப்படி எழுதுறோம் அப்படின்னா, என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, என்னென்ன ஆவணங்கள் இருக்கு, அங்க சிசிடிவி இருந்துச்சா, இல்ல நமக்கு சம்மன் கொடுத்தாங்களா, இல்ல எப்படி எதற்காக நம்ம பிராது கொடுக்க போனோமா, புகார் மனு கொடுக்க போனோமா, விசாரணைக்கு போனோமா, இல்ல பொது வழியில ஒரு போராட்டத்தின் போது நம்மளை காவல்துறை அடிச்சா, சித்திரவதைப்படுத்தா என்பதை மேற்கோள் காட்டி எப்படி எழுதுறோம். மூன்றாவதாக எதற்காக எழுதுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த மூன்றாவது பாயிண்ட். எதற்காக எழுதுறோம் அப்படின்னா, இந்த மனித உரிமை மீறலுக்கு இந்த காவலர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நபர்கள் 2 இடங்கள்ல ரெமிடி தேடலாம். அதுக்காகத்தான் எதற்கு எழுதுறோம். அப்ப ஒண்ணு, ஆணையத்துல புகார் கொடுத்து நிவாரணமாகவோ அவதரமாகவோ இழப்பீடாகவோ பணம் பெறலாம். சில நேரத்துல பணமே வேண்டாம் அப்படிங்கிற நபர்கள் நீதிமன்றத்தை நாடி சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு தண்டனை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு எழுதுவாங்க. அதற்காகத்தான் எதற்கு எழுதுறோம், ரெமிடி வெர்சஸ் பனிஷ்மெண்ட். இந்த 2 விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெமிடிக்காக எழுதுறோமா, பனிஷ்மெண்ட்டுக்காக எழுதுறோமா, நமக்கு ஏற்பட்ட இந்த மனித உரிமை மீறலுக்கு இந்த பாதிப்புக்கு தமிழக அரசுல இருந்து பணம் பெற போறோமா, இல்ல நம்மளை அடிச்சு துன்புறுத்திய நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போறோமா, இந்த விடயங்களை எதற்காக என்பதை கேள்வியை முன்னிறுத்தி நீங்க எழுத ஆரம்பிக்கிறோம். நான்காவதாக எங்கு அளிக்கிறோம், புகாரை எங்கு கொடுக்க போறோம். இந்த விடயம், இந்த கேள்வி உங்க மனசுல கட்டாயமாக இருக்கணும். எங்கு கொடுக்க போறோம். அப்ப இந்த புகார் கொடுப்பதற்கு என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப பொதுமக்களை சித்திரவதை செய்யக்கூடிய இந்த மனித உரிமை மீறலை உட்படுத்தக்கூடிய காவலர்கள் மீது எங்கெங்கெல்லாம் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிற விடயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருந்தா இந்த 4வது கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப எங்கு புகார் அளிக்க போறோம் அப்படின்னா, 1 ஆணையத்தில் புகார் அளிக்க போறோமா, 2வது நீதிமன்றத்தில் புகார் அளிக்க போறோமா, 3வது போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில புகார் அளிக்க போறோமா. இந்த 3 விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க எங்க புகார் அளிக்க போறீங்க. 1 ஆணையம். ஆணையம் அப்படிங்கிறது 2 வகையான ஆணையம் இருக்கு. 1 மனித உரிமை ஆணையம். காமனா யார் வேணாலும் அங்க புகார் மனு கொடுக்கலாம். மனித உரிமை ஆணையத்துல ஒரு காவலர்களால் பாதிப்புக்கு உள்ளான, அந்த காவலரால் சித்திரவதைக்கு உள்ளான நபர்கள் அந்த பிராதே புகார் மனுவை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் சாலை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க மனித உரிமை ஆணையத்தில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 கீழ் தாராளமாக புகார் மனு கொடுக்கலாம். 1. 2வது ஒரு ஆணையம் இருக்கு. பாதிக்கப்பட்ட நபர் ஒரு SC ST பிரிவை சேர்ந்தவராக இருக்கிறார். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறார். அவரை அடித்து துன்புறுத்திய, சித்திரவதைப்படுத்திய, மனித உரிமை மீறலை ஏற்படுத்திய நபர்கள், அந்த காவலர்கள் வேற ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த நபர் தாராளமாக SC ST ஆணையத்தில் அந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 படி கட்டாயமாக இவர் அங்க
புகார் மனு கொடுக்கலாம். அப்ப 2 ஆணையம் ஆயிப்போச்சா, ஒண்ணு மனித உரிமை ஆணையம், இனியொன்னு SC/ST ஆணையம். மூன்றாவதாக நீதிமன்றம். எனக்கு ஆணையத்து மூலியமா ரெமிடியே தேவையில்லைங்க, நான் நீதிமன்றத்தை தான் நாட போறேன், அந்த காவலர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும், FIR போடணும், அவங்க ஜெயிலுக்கு அனுப்பணும் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, காமனா எல்லாருமே என்ன பண்ணுவோம், லோக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில், நம்ம தாலுகா குற்றவியல் நீதிமன்றத்துல ஒரு தனி பிராதாக பிரைவேட் கேஸாக நீங்க கட்டாயமாக தாக்கல் பண்ணலாம். இதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆதாரத்துடன் நீங்க தாக்கல் செய்யும் பட்சத்தில் கட்டாயமாக அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இல்ல சார், நான் காமன் கிடையாது, நான் SC/ST வகுப்பை சார்ந்த நபர், என்னை அடித்த காவலர்கள் எல்லாமே வேற ஜாதியை சார்ந்தவர்கள், அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப நீங்க இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 படி மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்துல ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்கும், SC/ST நீதிமன்றம். அந்த SC/ST நீதிமன்றத்துல நீங்க வழக்காக தாக்கல் பண்ணலாம். அப்ப நீதிமன்ற ஆணையமும் 2, நீதிமன்றமும் 2. இப்ப நீங்க எதுல வேணாலும் நீங்க தாக்கல் பண்ணலாம், இதுல எதுல வேணாலும் தாக்கல் பண்ணலாம். மூன்றாவதாக, இல்ல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில நான் தாக்கல் பண்ண போறேன். அப்ப இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டினா என்ன, ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்ம பல காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம், அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த போலீஸ்க்கு எதிரான வழக்குகளை, பிராதுகளை, புகார் மனுக்களை அந்த அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி, அந்த ஆணையமானது விசாரணை செய்யும். அப்ப இதுல உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த காவல்துறை சீர்திருத்த சட்டம், போலீஸ் ரீஃபார்ம் ஆக்டின் மூலம் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் இந்த போலீஸ்க்கு எதிரான புகார் மனுக்களை விசாரிப்பதற்கு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பல்வீர் சிங், அம்பாசமுத்திரம் பல்வீர் சிங் அவர்களுடைய வழக்குல அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில தான், PCIல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதை அமுதா IAS அவர்கள் விசாரிப்பாங்க. அப்ப இதுக்கு தலைமை மாவட்ட அளவில் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான். அப்ப நீங்க அந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில நீங்க தாராளமாக புகார் கொடுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல நீங்க புகார் மனு கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க புகார் மனு, இதுக்கான விசாரணைகள் வருது. விசாரணை வரும்போது இந்த வழக்கில் நீங்க ரொம்ப சாதுரியமாக நீங்க புகார் மனு எழுதும் போது சில விடயங்களை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஒண்ணு, எப்பவுமே என்ன பண்ணுனா, நீங்க ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், பொய்யான ஒரு சந்ததிகளை குறிப்பிடாதீங்க. இப்ப காவல் நிலையத்துக்கு உள்ள உங்களை தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, சித்திரவதைப்படுத்திருக்காங்கன்னா கட்டாயமாக நீங்க அந்த பிராதுல புகார் மனுவுல இந்த காவல் நிலையத்தில் இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு என்ன அடைச்சு சித்திரவதைப்படுத்துறாங்க, இதுக்கு ஆதாரம் அந்த காவல் நிலையத்தில் பதிவு மாட்டிருக்கு பாத்தீங்களா, CCTV கேமரா, அந்த வீடியோ பதிவு தான் ஆதாரம். இதை உடனடியாக நீங்க SP சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதை எடுத்து நீங்க பாதுகாப்பாக வச்சிருக்கணும், ஆய்வு செய்யணும். அது இல்ல, அதை நான் இதை பிற்காலங்களில் வழக்கு தொடுக்கும் போது இந்த வீடியோ பதிவை நீங்க ஒன் ஆஃப் த எவிடன்ஸாக, ஆதாரமாக நீங்க நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்க தவறும் பட்சத்துல உங்கள் மீது நான் வழக்கு தொடுப்பேன், நீங்க இதை திட்டமிட்டு அழிச்சிருக்கீங்கன்னு இதை உறுதியாகும் அப்படிங்கணும். அப்ப உங்களை காவல்துறை சித்திரவதைப்படுத்த, அடிச்சு துன்புறுத்துது அப்படின்னா நீங்க எவ்வளவு காலத்துக்குள் நீங்க அந்த பிராதை அனுப்பியிருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்குள்ள அனுப்பியிருக்கணும். ஏன்னா ஒரு 180 நாள் வரைக்கும் பாதுகாக்கணும் CCTV. ஆனா அதெல்லாம் நடக்காது. 30 நாள்ல அழிஞ்சு போச்சு, 25 நாள்ல அழிஞ்சிருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 30 நாட்களுக்கு உள்ளாகவே ஒரு புகார் மனு தயார் செய்து அனுப்பிடணும். முதலாக டைரக்டா நீதிமன்றத்துக்கோ இல்ல ஆணையத்திற்கோ இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு அனுப்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு புகார் மனுவை தயார் செய்து SPக்கு அனுப்புங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு அனுப்புங்க. SPக்கு அனுப்பி அதன் பின்பு மற்ற அந்த ஆணையத்திற்கும் நீதிமன்றங்களுக்கும் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு அனுப்புங்க. ஏனால் இது சம்பந்தமாக ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு வழக்கை நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் விசாரணை செய்யும் போது இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, SPக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பாம நீங்க நீதிமன்றத்துக்கு வந்துட்டீங்க, SPக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பாம நீங்க அங்க ஆணையத்துக்கு போயிருக்கீங்க, ஏன் SPக்கு நீங்க தெரியப்படுத்தல? அப்ப முதலாக இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான நபர்கள் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பணும், அதன் பின்புதான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும் அப்படின்னு அந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழக்கு தீர்ப்பை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, நீங்க பாதிப்புக்குள்ளாயிட்டீங்க, அடிச்சு துன்புறுத்திட்டாங்க அப்படின்னா
சம்பந்தப்பட்ட காவலர் மீது நீங்க தண்டனை பெற்று தரணும் காவலர்களுக்கு அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரண்டா போலீஸுக்கு 30 நாட்களுக்குள் புகார் மனு கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதை மேற்கோள் கட்டி மற்ற ஆணையத்துக்கெல்லாம் கொடுங்க. இதுலயும் நீங்க அடுத்த கேள்வி, யார் யார் மீது புகார் கொடுக்கணும்? இது முக்கியமான ஒரு விடயம். உங்களை அடிச்சவங்க மீது கட்டாயமாக நீங்க புகார் கொடுப்பீங்க. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ரைட்டர், யார் யார் மீது கொடுப்பீங்க. இனி ஒரு முக்கியமான ஆளை நீங்க அதுல சேர்க்கணும். யார் அப்படின்னா அவர் தான் எஸ்பி ஏட்டையா. ஒரு காவல் நிலையத்தில் என்ன நடக்கு, என்ன போயிருக்கு, என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் விசாரணைக்கு வந்தா, யார் அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, என்ன நடந்துச்சு என்பதை உடனுக்குடன் எஸ்பிக்கு வந்து அப்டேட் பண்ணக்கூடியவர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்கக்கூடிய எஸ்பி ஏட்டையா. அப்ப ஒரு காவல் நிலையம் சரியாக நடக்கணும், பொதுமக்கள் வந்து வஞ்சிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு மாண்பு சீர்குலைக்கப்படக்கூடாது, மனித உரிமை மீறல்கள் நடத்தப்படக்கூடாது, பொதுமக்கள் 6 மணிக்கு மேல காவல் நிலையத்துக்கு வரக்கூடாது, சம்மன் அனுப்பாம விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த காவல் நிலையம் சரியாக செயல்படணும் அப்படின்னா அங்க யார் சரியாக இருக்கணும்? எஸ்பி ஏட்டையா தான் சரியாக இருக்கணும். எஸ்பி ஏட்டையா என்னைக்கு அவருடைய வேலையை சரியா செய்யறாரோ அன்னைக்கு அந்த காவல் நிலையம் சரியா இருக்குன்னு அர்த்தம். சில எஸ்பி ஏட்டையா நேர்மையா இருந்தாருன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அவருக்கு பிடிக்காது. ஆனா சில இடங்கள்ல இன்ஸ்பெக்டர் எஸ்பி ஏட்டையா நல்ல ஒரு அந்யோன்யமா ஒரு நல்ல ஒரு பழக்கத்துல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னா, நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த காவல் நிலையம் வீணா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுக்கு வர்ற குரல் அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். காரணம் என்னன்னா தகவல் தான் போகாத எஸ்பிக்கு. இப்படிப்பட்ட நேரங்கள்ல எஸ்பி ஏட்டையா, உண்மையிலே சொல்றேன், ஒரு எஸ்பி ஏட்டையா அப்படிங்கிறது ஒரு நல்ல காவல்துறையிலேயே நல்ல ஒரு பணி. நீங்க நினைச்சா அந்த காவல் நிலையத்தை எப்படி வேணாலும் மாத்தலாம். ஆனா நீங்க வந்து செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு செயல்னால பல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க பொதுமக்கள் வரி பணத்துலதான் சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சாத்தான்குளம் பென்னிஸ் ஜெயராஜ் அவர்கள் வழக்கு. அந்த வழக்குல அவர் அடிச்சு சித்திரவதை செஞ்சத எஸ்பி ஏட்டையா வந்து எஸ்பிக்கு சொல்லாதன் விளைவாக அதன் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில எஸ்பி ஏட்டையா ஒன்னாத்த அக்யூஸ்டா இருப்பாரு. அவர் கொரோனாவில் இறந்து போயிட்டாரு, அது வேற கதை. ஆனா அந்த மாதிரி நீங்க மனுக்கள் எழுதும் போது நிறைய நபர்கள் எஸ்பி ஏட்டையாவை தவிர்த்துடுறீங்க. எஸ்பி ஏட்டையாவை சேர்த்து எழுதுங்க. அவர் தான் முக்கிய குற்றவாளின்னு எழுதுங்க. அவர் தான் அக்யூஸ்டா வரணும் உள்ள. அப்படி வந்தா மட்டும்தான் அந்த காவல் நிலையங்கள் திருந்தும். இந்த மாதிரி பொதுமக்களுக்கான சேவையை செய்ய முன் வரும். அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க, மனித உரிமை மீறல்ல ஈடுபட மாட்டாங்க. நேர்மையா பணியாற்றுங்க, நல்ல முறையில வந்து பொதுமக்களை நடத்துங்க என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். உண்மையிலே இந்த காவல்துறைக்கு எதிராக, காவலர்களுக்கு எதிராக புகார் அளிக்கக்கூடிய நபர்கள் இந்த விடயங்களை வந்து நீங்க மேற்கோள் காட்டி புகார் மனு அனுப்பும் பட்சத்துல கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்பதை நம்மளால நம்ப முடியும். மீண்டும் இதுபோல சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.